ஓகே பாருங்க. 2020 பாஸ் பேப்பர்ல தொடர்ச்சியா பார்ட் ஒன் பார்க்குறோம். அதுல 27வது கேள்வி, 28வது கேள்வி முகாமை கணக்கீட்டோட தொடர்பான கேள்வி. அவ்வளவு முகாமை கணக்கீட்டுல பொருட்கிரயம், கூலிக்கிரயம், மேந்தலை கிரயம், மேந்தலை பகிர்வு கூற்றோட தொடர்பான ஒரு இலகுவான கேள்வி. அப்ப மேந்தலை பகிர்வு கூற்று எப்படி செய்யறதுன்னு இனிமே டவுட் வரக்கூடாது. 2 பேப்பர்ல மிக தெளிவா சொல்லி தந்துட்டேன். மேந்தலை பகிர்வு கூட்டுல எப்படி நாங்க முதலாம் கட்ட பகிர்வு செய்யறது, எப்படி இரண்டாம் கட்ட பகிர்வு செய்யறது, அடுத்தது எப்படி உறிஞ்சல் வீத சமன்பாடு, அலகொன்றுக்கான உற்பத்தி மேந்தலை சமன்பாடு என்ன, எல்லாம் தெளிவா சொல்லி தந்துட்டேன். இப்ப நாங்க டிரெக்டா ஆன்சருக்கு போவோம். இதுல பாருங்க கேட்கப்பட்ட விஷயத்த. மேற்படி வழுக்கல் திருத்தப்பட்ட பின்னர் முடிவுறுத்தல் கிரய நிலையத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த மேந்தலை கிரயம். அப்ப வழுக்கலை உட்படுத்தி மேந்தலை கிரயம் கண்டுபிடிக்கப்பட்டு இதுல வழுக்கல்னு தரப்பட்டிக்கு 2 வழுக்கல். அந்த வழுக்கலை சீராக்கின பிறகு உண்மையான மேந்தலை கிரயம் என்ன, பாதிரப்பட்ட மேந்தலை. இரண்டாவது, அந்த வழுக்கலை திருத்தின பிறகு உண்மையான உறிஞ்சல் வீதம் என்ன. 2 கேள்வி கேட்கப்பட்டி. ஓகே பாப்போம். 27வது கேள்வி, பாதிரப்பட்ட மேந்தலை உண்மையான மேந்தலை கேட்கப்பட்டி. அப்ப நான் தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். இங்க பாதிரப்பட்ட மேந்தலைன்னா பொதுவா உற்பத்தி திணைக்களத்துக்கும் சேவை திணைக்களத்திற்கும் தரப்படும். அப்ப இதுல பாருங்க உற்பத்தி திணைக்களம் 2 தரப்பட்டிக்கு, ஒன்று சேர்த்தல், முடிவுறுத்தல். 2யும் போட்டுக்கோங்க. ஒன்று சேர்த்தல் முடிவுறுத்தல் பாதிரப்பட்ட மேந்தலையானது சில வழுக்களை கவனத்தில் கொள்ளாம என்ன செய்யப்பட்டிக்குது, மேந்தலை கணிப்பீடு செய்யப்பட்டிக்குது. இதுல வழுக்கல் தரப்பட்டிக்கு, வழுக்களுக்குமே திருப்பி பகிர்வு செய்யணும். அப்ப மேந்தலை பகிர்வு கூட்டுல ஒவ்வொரு மேந்தலைகளுக்கு அடிப்படைகள் தரப்படும். அந்த அடிப்படைகளுக்கு அமையத்தான் பகிர்வு செய்யணும். இதுல பாருங்க, மேந்தலை உறிஞ்சல் வீதம் இயந்திர மணித்தியாலங்கள் பாதிரப்பட்டது, கிலோவேட் மணித்தியாலங்கள் பாதிரப்பட்டது. இயந்திரத்தின் கிரயம் தளப்பரப்பு தரப்படுகிறது. அப்ப முதலாவது இந்த வழுக்களுக்கு முன்னுக்கு என்ன மேந்தலை அது தெரியணும். முதலாவது பாதிரப்பட்ட மேந்தலை திருத்தமுன் பாதிரப்பட்ட மேந்தலை போட்டா தான் கீழே வழுக்களை திருத்தலாம். திருத்த முன் மேந்தலை எப்படி வரும் தம்பி, ஒரு சமன்பாடு சொல்லி தந்துக்கிறேன். உறிஞ்சல் வீதம் சமன் பாதிரப்பட்ட மேந்தலையின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். உறிஞ்சல் வீதம் சமன் பாதிரப்பட்ட மேந்தலையின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். அப்ப பாதிரப்பட்ட மேந்தலை எப்படி கண்டுபிடிக்கிறது? பாதிரப்பட்ட மேந்தலை சமன் உறிஞ்சல் வீதம் தர பாதிரப்பட்ட மணித்தியாலத்தால பெருக்குனா பாதிரப்பட்ட மேந்தலை வரும். அப்ப ஆரம்பத்துல பாதிரப்பட்ட மேந்தலையை கண்டுபிடிச்சு போடுங்க. இதுல பாருங்க உறிஞ்சல் வீதம் தரப்பட்டிக்கு 7, 9. சரியா? அப்ப 7, 9. அடுத்தது பாருங்க பாதிரப்பட்ட இயந்திர மணித்தியாலம் தரப்பட்டிக்கு 5000, 4000. அதை பெருக்கணும்டா டிரெக்டா பாதிரப்பட்ட மேந்தலை வரும். அப்ப 7 தர 5000. எனவே ஆரம்ப பாதிரப்பட்ட மேந்தலை 35,000. அடுத்தது பாருங்க 9 தர 4000. ஆரம்பத்துல பாதிரப்பட்ட மேந்தலை போட்டுக்கோங்க 36,000. ஆரம்ப மீதி தரப்பட்டி கண்டுபிடிச்சு போடணும். இது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். சமன்பாடை போட்டா பாதிரப்பட்ட மேந்தலை வருது. அடுத்தது வழுக்களை பகிர்வு செய்யணும். கீழே பாருங்க இயந்திர கிரயம் தளப்பரப்பு கிலோவேட் மணித்தியாலம் அடிப்படை தரப்பட்டிக்கு அதுல விகிதங்களை சுருக்கி எடுக்கணும். முதலாவது கிலோவேட் மணித்தியாலம் இயந்திரத்தின் கிரயம் தளப்பரப்பு, அதை சுருக்கி எடுங்க. முதலாவது 300, 700, 100ஆல சுருக்குங்க. 3க்கு 7. இரண்டாவது பாருங்க இயந்திரத்தின் கிரயம் 1,60,000, 1,20,000. அதை 4ஆல சுருக்கி எடுங்க. 4க்கு 3. அடுத்தது பாருங்க தளப்பரப்பு
6000 4000 2000 சுருக்கி எடுங்க. 3க்கு 2 அடிப்படைகளை சுருக்கி எடுத்துக்க. இப்ப நாங்க பகிர்வு செய்ய போறோம். முதலாவது, பாதிரப்பட்ட இயந்திர பெருமான தேய்வு 14,000 கணிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படவில்லை. பெருமான தேய்வை பகிர்வு செய்யணும். போட்டுக்கோங்க பெருமான தேய்வு. தம்பி, பெருமான தேய்வுன்னு சொல்றது நீங்க எந்த அடிப்படையில பகிர்வு செய்யணும்னா, இயந்திரத்துல கிரயத்தின் அடிப்படையில் பெருமான தேய்வு பகிர்வு செய்யப்படல் வேண்டும். அப்ப இயந்திரத்துல கிரயத்தின் அடிப்படையில, அப்ப கிரைய அடிப்படை சொல்லப்பட்டது 4க்கு 3. அப்ப 4 பங்குண்டா 1 சேர்த்தல், 3 பங்குண்டா முடிவுறுத்தல். மொத்தம் 14,000 கூட்டுனா 7, 4 பங்கு 3 பங்கு கண்டுபிடிப்போம். எனவே 4 பங்கு போட்டுக்கோங்க 8,000, 3 பங்கு 6,000. இது அப்படியே பகிர்வு செய்யல. இப்ப பகிர்வு செய்யுங்க. 8,000 6,000. முதலாவது முடிவு. இயந்திர பெருமான தேய்வானது இயந்திர கிரயத்தின் அடிப்படையில் பகிர்வு செய்தல் வேண்டும். எனவே 4க்கு 3, 7ஆல பிரிச்சு 4 பங்கு 3 பங்கு 8,000 6,000. எனவே பகிர்வு செய்யும். இது எப்படி பெருமான தேய்வு கிரயத்தின் அடிப்படையில் தான் சிலபஸ்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மேந்தலை கிரயங்களும் இந்த அடிப்படையில பகிர்வு செய்யணும். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். 2வது பாருங்க, பாதிரப்பட்ட மின்சார கட்டணம் 10,000 கிலோவாட் மணித்தியாலங்களுக்கு பதிலாக தளப்பரப்பு அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அப்ப இதுல பாருங்க, மின்சாரம்னு சொல்லப்படுறது கிலோவாட் மணித்தியாலம். இந்த கிலோவாட் மணித்தியாலமே தான் பதிவு செய்யணும். ஆனா இவன் தளப்பரப்பு அடிப்படையில பதிவு செஞ்சுதான் பிழையா? இதை தெளிவா விளங்கிக்கோங்க. மின்சாரம் கிலோவாட் மணித்தியால அடிப்படையில பகிர்வு செய்யணும். ஆனா இவன் என்ன செஞ்சுக்கிறான்? தளப்பரப்பு அடிப்படையில பிழையா பதிவு செஞ்சுக்கிறான். அப்ப முதலாவது என்ன செய்யணும்? எந்த அடிப்படையில பகிர்வு செய்யணுமோ அதை ஃபர்ஸ்ட் பகிர்வு செய்யுங்க. எனவே மின்சாரத்துல பெறுமதியை பாருங்க 10,000. இத முதலாவது கிலோவாட் மணித்தியால அடிப்படையில பகிர்வு செய்யணும். உண்மையா? எனவே நாங்க சுருக்கி எடுத்துக்கிறோம். அடிப்படை 4க்கு 3, சாரி 3க்கு 7. எனவே 10,000 3க்கு 7 என்று சொன்னா 10. எனவே 10ஆல பிரிச்சு 3 பங்கு 7 பங்கு போடுங்க. எனவே போட்டுக்கோங்க 3 பங்கு 3,000, 7 பங்கு 7,000. எனவே மின்சாரம் உண்மையாக பகிர்வு செய்ய வேண்டியது கிலோவாட் மணித்தியால அடிப்படை. எனவே சேர்த்துக்கோங்க 3,000 7,000. அடுத்தது பாருங்க, இது தளப்பரப்பு அடிப்படையில பிழையா பகிர்வு செஞ்சுக்கானா? பிழையா பகிர்வு செஞ்சா இல்லாம ஆக்கணும். எனவே தளப்பரப்பு அடிப்படையில கண்டுபிடிச்சா அதை மைனஸ் பண்ணுங்க. அது பிழையா செஞ்சுட்டானா? அப்ப தளப்பரப்பை பாருங்க 3க்கு 2. எனவே மொத்தம் 10,000. எனவே 5ஆல பிரிச்சு 3 பங்கு 2 பங்கு. எனவே 6,000 4,000. இது பதிவு செய்யப்பட்டது பிழை. எனவே இல்லாம தளப்பரப்பு அடிப்படையில 6,000 மைனஸ் 4,000 மைனஸ். இப்ப கூட்டி எடுத்தோம்னா உண்மையாக திருத்தப்பட்ட பாதிரப்பட்ட மேந்தலை வரும். கூட்டி எடுங்க பாப்போம். 35,000தோட 11,000 கூட்டி 6,000 கழிங்க. முதலாவது 40,000. அடுத்து 2வது 36,000தோட 6,000 கூட்டி அடுத்து 7 13,000 கூட்டி 4,000 கழிங்க. எனவே 45,000. எனவே உண்மையாக பாதிரப்பட்ட மேந்தலை 40,000 45,000 கண்டுபிடிச்சிட்டோம். தெளிவா பொறுமையா சொல்லி தந்துட்டேன். டவுட் வரக்கூடாது. இப்ப ஆன்சரை பாருங்க. கேட்கப்பட்ட கேள்வி 27வது. மேற்படி வழக்கல் திருத்தப்பட்ட பின்னர் முடிவுறுத்தல் கிரிய நிலையத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த மேந்தலை. முடிவுறுத்தலுக்கான மேந்தலை பாருங்க 45,000. எனவே ஆன்சர் 4வது. போய் எழுதிக்கிறோம் தம்பி. இதுல திருத்திய மேந்தலை கேட்டீங்க. அப்ப திருத்தம்னா போடணும். எனவே சமன்பாடு உறிஞ்சல் வீதம்டா பாதிர மேந்தலின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். அதை மாத்தி போட்டா மேந்தலை வரும். உறிஞ்சல் வீதம் தர பாதிரப்பட்ட மணித்தியாலம். எனவே ஆரம்பத்துல வீதம் தரப்பட்டிக்கு மணித்தியாலம் தரப்படி பெருக்கி எடுங்க. 35,000 36,000. இப்ப நாங்க பகிர்வு செய்யணும். எனவே பெருமான தேவை கிரயத்துல வராத பகிர்வு செய்யுங்க. ஒவ்வொரு அடிப்படைகளை சுருக்கி எடுக்கணும். எனவே எந்திரத்தின் கிரையம் 3க்கு 7, கிலோவாட் மணித்தியால 3க்கு 7, இயந்திர கிரியம் 4க்கு 3, தளபரப்பு 3க்கு 2. ஓகே, அதன் அடிப்படையில எனவே முதலாவது
பெருமானத்தை இயந்திரத்தின் கிரயம் 4/3. எனவே 14,700 பிரிச்சு 4/3 8,000 6,000 கூட்டுங்க. அடுத்து மின்சாரம் கிலோவாட் மணித்தியால் அடிப்படையில தான் உண்மையா பகிர்வு செய்யணும். தலப்பரப்பு அடிப்படையில பகிர்வு செஞ்சா பில. எனவே என்ன செய்யணும்? கிலோவாட் மணித்தியாலத்துல உண்மையா பதிவு செய்யணும். எனவே 10,000 மொத்தம் 3க்கு 7 பகிர்வு. எனவே 10ஆல பிரிச்சு 3 7 எடுங்க. 3000 7,000 அதை கூட்டுங்க. தலப்பரப்பு அடிப்படையில பயிர் செஞ்சது கீழே அதை இல்லாமக்கணும். எனவே பாருங்க 3க்கு 2. எனவே 10,000 5ஆல பிரிச்சு 3க்கு 2 6,000 4,000. எனவே 6,000 4,000 கழிங்க. எனவே இறுதியில் வரக்கூடியது உண்மையாக திருத்தப்பட்ட மேந்தலை 40,000 45,000. இங்க கேட்கப்பட்ட ஒரே ஒரு திணைக்களம். எனவே 45,000 ஆன்சர் 4வது. இப்படித்தான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். போய் கேள்விட்டு கிளியர்னா போடுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 28வது. நம்ம 28வது இலகுவான கேள்வி. மேற்படி வழுக்கல் திருத்தப்பட்ட பின்னர் ஒன்று சேர்த்தல் கிரைய நிலையத்திற்கான திருத்திய மேந்தலை உறிஞ்சல் வீதம் சமன்பாடு போடுங்க வரும். எனவே 28வது உறிஞ்சல் வீத சமன்பாடு என எல்லாருக்கும் தெரியும். பாதிரப்பட்ட மேந்தலையின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். எனவே போட்டுக்கோங்க. 28 நமக்கு ஒரே ஒரு திணைக்களத்துல தான் கேட்டுக்கிறான். என்னத்துல கேட்டீங்க? ஒன்று சேர்த்தல். எனவே ஒன்று சேர்த்தலுக்குரிய உறிஞ்சல் வீதம் சமன் பாதிரப்பட்ட மேந்தலையின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். உங்களுக்கு திருத்திய மேந்தலை இப்பதான் கண்டுபிடிச்சோம். எனவே போடுங்க 40,000. அதன் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம் தரப்படிக்க 5,000. எனவே உறிஞ்சல் வீத பெருமதி போட்டுக்கோங்க. ரூபா 8. இலகுவான கேள்வி. உறிஞ்சல் வீதம் சமன் பாதிரப்பட்ட மேந்தலின் கீழ் பாதிரப்பட்ட மணித்தியாலம். எனவே 40,000 கீழ் 5,000 ரூபா 8. எனவே ஆன்சர் பார்த்துக்கோங்க. ரூபா 8 முதலாவது. தெளிவா விளங்கிக்கோங்க. முகாமை கணக்கேட்டுல மேந்தலை பயிறு கூட்டுல வரக்கூடிய கேள்விக்கு நான் சொல்லி தந்த இந்த விஷயம் அடிப்படையானது. அந்த 3 சமன்பாடையும் தெளிவா விளங்கிக்கொள்ளணும். பாதிரப்பட்ட மேந்தலை சமன்பாடு, அந்த உறிஞ்சல் வீத சமன்பாடு, அலகொன்றுக்கான மேந்தலை சமன்பாடு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். பாடமாக்கி வைங்க. அது தெரிஞ்சாதான் கணிப்பீடு செய்யலாம். அடுத்தது பாதிரப்பட்ட மேந்தலைன்னு சொல்றது 2ஆம் கட்ட பகிர்வுக்கு புறவாறது. இதையும் தெளிவா விளங்கிக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு மேந்தலைகளும் எந்தெந்த அடிப்படையில பகிர்வு செய்யணும்னு பாத்துக்கோங்க. பிழையா பகிர்வு செஞ்சா இல்லாமக்கணும். பகிர்வு செய்யணும்டா சரியானதை கூட்டணும். இதோட மேந்தலை பயிர் கூற்று முழுமையா முடியுது. அடுத்த கேள்விக்கு போவோம். 29வது 30வது. 29வது எப்பொழுதும் எல்லை கிரையில் வரும். 30வது எப்பொழுதும் முதலீட்டு தீர்மானம் வரும். இலகுவான கேள்வி. 29வது எல்லை கிரைவியல் பாடத்துல ஏற்கனவே சொன்ன நோட்ஸ் கேள்வியும் வரும், கணக்கும் வரும். அப்ப இதுல நோட்ஸ் விஷயம் வந்திக்குது, பார்த்துக்கொள்வோம். தம்பி கூற்று கேள்வி வந்திக்குதுடா, ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன். நீங்க எல்லை கிரைவியல்ல படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கொள்ளணும். பிஇபி அந்த வரைபடம், அதுல நிபந்தனை, அதை தொடர்பா தான் கேட்கப்படும். ஏபிசிடி தரப்படி பாருங்க. இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் முதலாவது டிஆர் டிசி. டிஆரும் டிசியும் சமப்படுறது பிஇபின்னு சொல்லுவோம். இந்த பிஇபிக்கு மேல வாரது இலாபம், பிபி கீழே வாரது நட்டம் அல்லது நிலையான கிரயம்னு சொல்லுவோம், எஃப்சின்னு சொல்லுவோம். இது முதலாவது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது, இந்த பிபி
சந்தர்ப்பத்துல டிஆரும் டிசியும் சமனாக காணப்படும், மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக காணப்படும். அடுத்த விஷயம், மொத்த நிலையான கிரையம் மொத்த பங்களிப்புகள் சமனாக காணப்படும். அதாவது மொத்த நிலையான கிரையம்டா மொத்த பங்களிப்பு சமன், அளவுக்கான நிலையான கிரையம்டா அளவுக்கான பங்களிப்புக்கு சமன். அடுத்தது பாருங்க, மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமன்டா இங்க இலாபம் ப்ராஃபிட் அல்லது லொஸ்ன்னு சொல்லுவோம். இலாபம் நட்டம்னு சொல்றது பூஜ்ஜியமாக காணப்படும். அப்போ முதலாவது விஷயம், டிஆரும் டிசியும் சந்திக்கிற இடம் பிஇபி, அதுக்கு மேல வாரது லாபம், கீழே வாரது நட்டம். அந்த சந்தர்ப்பத்துல டிஆர் டிசி சமன். எனவே மொத்த வருமானம் மொத்த செலவு சமன்டா லாப நட்டம் பூஜ்ஜியம், நிலையான கிரயம் பங்களிப்புக்கு சமன். எனவே மொத்த பங்களிப்புண்டா மொத்த நிலையான கிரயத்துக்கு சமன், அழகுக்கான பங்களிப்புண்டா அழகுக்கான நிலையான கிரயத்துக்கு சமன். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். அடுத்ததுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பிஇபின்னு சொல்றது எஃப்சியின் கீழ் சி, அதாவது அலகுகள்ல கண்டுபிடித்தார். நான் சமன்பாடு எப்பயும் சொல்லி தந்துக்கிறேன், தொடர்பு எப்படி இந்த மேல வாரத்துக்கு நேர்கணைய தொடர்பாகவும் கீழே வாரத்துக்கு எதிர்கணைய தொடர்பா வைக்கும். அதனால எஃப்சி அதிகரிச்சா பிஇபி அதிகரிக்கும், எஃப்சி குறைஞ்சா பிஇபி குறையும். பங்களிப்பு அதிகரிச்சா பிஇபி குறையும், பங்களிப்பு குறைஞ்சா பிஇபி அதிகரிக்கும். ரெண்டாவது, பிஇபி பெருமதியில கண்டுபிடிக்கிறது. அதுக்கு டிரெக்ட் சமன்பாடு ஒண்ணு, எஃப்சியின் கீழ் பங்களிப்பு வீதம். எஃப்சியின் கீழ் பங்களிப்பு வீதத்தை போட்டா பிஇபி பெருமதி வரும். அதே போலதான் இங்கேயும் தொடர்பு எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இதை அதிகரிச்சா பிஇபி அதிகரிக்கும், எஃப்சி குறைஞ்சா பிஇபி குறையும். சி வீதம் அதிகரிச்சா குறைவடையும், சி வீதம் குறைஞ்சா அதிகரிக்கும். அடுத்தது பாருங்க, எஸ்ல இருந்து விசி போனா பங்களிப்பு, விற்பனை விலையில இருந்து விசி போனா பங்களிப்பு. இதை விளங்கிக்கோங்க. இதை அடிப்படையா கொண்டுதான் கேள்வி கேட்கப்படி. அதாவது இந்த விற்பனை விலை அதிகரிச்சா பங்களிப்பு அதிகரிக்கும், விற்பனை விலை குறைஞ்சா பங்களிப்பு குறையும். இவ்வளவுதான் மேட்டர். இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். எல்லாம் சொல்லி தந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது ஏய பாருங்க. அலகு பங்களிப்பின் குறைவடைதலானது அலகுகளில் கணிக்கப்பட்ட சமபாட்டு புள்ளியின் குறைவிற்கு வழிவகுக்கும். அலகு பங்களிப்பு குறைஞ்ச அலகுகள்ல கணிக்கப்பட்ட சமபாட்டு புள்ளி குறையும். அங்க பாருங்க சொல்லி தரேன். அலகு பங்களிப்பு குறைதா பிஇபி என்ன நடக்குது, அதிகரிக்கும். எதிர்கணைய தொடர்பு, பங்களிப்பு குறைஞ்சா பிஇபி அதிகரிக்கும். அவன் என்ன சொல்லிக்கிறான், பங்களிப்பு குறைஞ்சா பிஇபி குறையுமா, பிழையான கூற்று. இரண்டாவது, பங்களிப்பு விற்பனை விகிதத்தின் அதிகரிப்பானது பெறுமதியில் கணிக்கப்பட்டுள்ள சமபாட்டு புள்ளி குறைவுக்கு வழிவகுக்கும். தம்பி, பங்களிப்பு விற்பனை வீதம் குறைதா பிஇபி அதிகரிக்கும் பெறுமதி. பங்களிப்பு விற்பனை வீதம் அதிகரிச்சா பிஇபி குறைவுக்கு வழிவகுக்கும். எனவே சரி. அடுத்து செய்ய பாருங்க. சமபாட்டு புள்ளிக்கு அப்பால் பங்களிப்பு அலகு லாபத்திற்கு சமன். எனவே சரி. தம்பி, பங்களிப்பு பங்களிப்பு அதாவது பிஇபி காணப்படுற சந்தர்ப்பத்துல தான் ரெண்டும் சமன். அதுக்கு மேல வர சந்தர்ப்பத்துல லாபம்னு சொல்லுவோம். எனவே பிஇபிக்கு மேல வர சந்தர்ப்பத்துல பங்களிப்பானது இலாபத்திற்கு சமன். எனவே இந்த சந்தர்ப்பத்துல சி சமன் ப்ராஃபிட், பங்களிப்பானது இலாபத்திற்கு சமன். எனவே ஆன்சர் சரி. அடுத்து டிய பாருங்க. சமபாட்டு புள்ளிக்கு அப்பால் அலகு பங்களிப்பானது லாபத்துக்கு சமன். இறுதி பாருங்க டி, அலகு விற்பனை விலையின் அதிகரிப்பானது சமபாட்டு புள்ளியின் குறைவிற்கு வழிவகுக்கும். தம்பி, விற்பனை விலை அதிகரிச்சா சிக்கு என்னன்னு பாருங்க, அதை சி என்ன நடந்தா பிபிக்கு என்னன்னு பாருங்க. இப்படிதான் தொடர்பு படுத்தி பாக்குறது. இலகுவான கேள்வி இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நான் சொல்லி தந்தேன்டா, இனிமே எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இது அவ்வளத்தையும் தொடர்பு படுத்தி தான் ஆன்சருக்கு போகணும். எனவே இதுல சொல்லப்பட்டிக்கு சி அதிகரிக்குதான், அப்ப சி சாரி எஸ் அதிகரிக்குதான். விற்பனை விலை அதிகரிச்சா சி அதிகரிக்கும். இப்ப சி அதிகரிக்குது, அப்ப வாங்க மேல
ஓகே பாருங்க. சரியா? அப்ப எல்லை கிரேவியல் பாடத்துல பாத்துக்கோங்க. எல்லை கிரேவியல் பாடத்துல சமன்பாடுகள் தொடர்புகள் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க கூற்று கேள்வி வந்தா செய்யணும். சரியா? அதன் அடிப்படையில நாங்க இப்படித்தான் ஆன்சர் பண்ணணும். பிஇபி சமன்பாடு, பிஇபி பெறுமதி சமன்பாடு, விற்பனை விலை பங்களிப்பு தொடர்பு, ஒரு பிஇபி சந்தர்ப்பத்துல எப்படி நிபந்தனை காணப்படும், பிஇபிக்கு அப்பால் மேல வர பகுதி என்ன, கீழே வர பகுதி என்ன. சரியா? குயிக்கா நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு போகும். தெளிவா 27, 28, 29 முடிச்சிட்டோம். 30வது கேள்விக்கு போவோம். முதலீட்டு தீர்மானம். இதை எழுதிட்டு சேட்ல போடுங்க.